Hello viewers, welcome to my channel. இப்போ நம்ம வந்து கேப்சிகம் ரைஸ் தான் பண்ண போறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஈஸியா பண்ணிடலாம். நான் வந்து அதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கூட கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு panல ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுருக்கேன். அப்புறம் வேணும்னா இது வந்து ஷோக்கு தான் இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறது. அதுவும் 2 போட்டுருக்கேன். இதோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சவக்க வறுக்கட்டும். ரொம்ப நல்லா வறுந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் லைட்டாக குக் ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌனெல்லாம் வரணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. கொஞ்சம் லைட்டாக குக் ஆனால் போதும். பாருங்கள், அந்த ஃபிட்ஸெல்லாம் இந்த இதாகி வந்ததுன்னா போதும். ஆனியனோட அந்த நறுக்கி வச்சுருக்க அந்த ஃபிட்டெல்லாம் இதாகி வந்ததுனாலே போதுமானது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அலம்பிட்டு கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த இது குக்காரத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு சிட்டிகை மஞ்சள். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். கேப்சிகம் கூட வந்து ரொம்ப இதாக வந்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த உப்போட மாய்ஸ்சர்லேயே வந்து அது குக்கார அளவுக்கு குக்காரது போதும். இப்போ கொஞ்சம் மூடி வைக்கிறேன். பாருங்க, இப்போ இது வந்து குக் ஆகிட்டான்னு பார்க்கலாம். பாருங்க, போதும். இந்த அளவுக்கு குக்காரதே போதும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுது. நம்ம வந்து ஏன்னா கொஞ்சம் கேப்சிகம் வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்து காரத்துக்கு சாம்பார் பொடி தான் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடியிலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. தனியா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, காரம், மிளகு, ஜீரகம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு சாம்பார் பவுடரோட டிஸ்கிரிப்ஷனை, சாம்பார் பவுடரோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வந்துடுது. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆல்ரெடி சாதம் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுக்கிறேன். நான் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. குழந்தைகளுக்காக இருந்ததுனாக்கா இந்த நெய் விட்டு கொடுங்க, வாசனையாக நல்லாயிருக்கும். ஆகிடுச்சு. நம்மளோட கேப்சிகம் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொரியண்டர் வந்து போட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். அதுவும் நம்மளோட கேப்சிகம் ரைஸு ரெடி. பாருங்க, நம்மளோட கேப்சிகம் ரைஸு ரெடி ஆகிட்டு
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்பவுமே டேஸ்டியாகவுமே இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு சீக்கிரமாக லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து காரமும் இருக்குது, கேப்சிகம் கடிக்கிறப்போ க்ரன்ச்சியாகவும் இருக்கும். கேப்சிகம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனியன் போட்டிருக்கோம், எல்லாமே இருக்குது, கொரியண்டர் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். வெரைட்டியாக கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் காட்டில் சமைச்சு பாருங்க, எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை பாய்.